ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நாங்கள் பாம் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். மோனோ ரயில் இது வரைக்கும் நம்ம போனதில்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாம் ஐலாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே அட்லாண்டிஸ்னு ஒரு அங்கே தெரியுது பாருங்கள், அது அட்லாண்டிஸ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு சில அக்வென்ச்சரஸ் கேம்லாம் இருக்குது. இந்த ஆக்வா வெஞ்சர்ஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வாட்டர் தீம் பார்க்கு இங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல. பட் நம்ம சும்மா ஒரு இந்த மோனோ ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். அப்புறமேல அங்கே ஒரு அக்வாரியம் இருக்குது. அங்கே அந்த அக்வாரியம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் டூர் பண்ணிவிட்டு திருப்பி இதே ரூட்டில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு நம்ம ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த தீம் பார்க்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப காஸ்ட்லி இந்த டிக்கெட்டு. ஐ திங்க் ஒரு 400-500 திராம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம காஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10,000 ருபீஸ் வரும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த மோனோ ரயிலில் போகும்போதே அங்கே கீழே பார்க்க முடியுது. நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. பாருங்கள் உள்ள அக்வாரியம். இது ஆக்சுவலாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆக்சுவலாக இதுக்கு டிக்கெட் இருக்குது. அது டன்னல் மாதிரிலாம் வந்துட்டு உள்ளே போய் வரத்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒரு 50 திராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வெளியிலிருந்தே நமக்கு ஒரு வியூ கிடைக்கிது, இது போதும். இங்கே உள்ளே வேறு நம்ம அந்த ஸ்கூபா டைவிங் அந்த மாஸ்க்லாம் போட்டு உள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சும்மா அப்படியே வெளியிலேருந்தே பார்க்குறோம். ஷார்க்கு எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்குது இங்கே. கண்டிப்பாக துபாய் வந்துன்னா மஸ்ட் விசிட் ஸ்பாட் இது. இது வந்துட்டு மெயின்லேண்டில் இருந்துட்டு மோனோ ரயில் வரலாம். அப்புறம் பஸ்ஸு இருக்கும், ஆனால் ரொம்ப ரேரு. இல்லைன்னா டாக்ஸியில் வரலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த அட்லாண்டிஸ்ன்றது ஒரு பெரிய ஹோட்டல், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 3,000-4,000 திராம்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஐலாண்டு மட்டும் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். சும்மா ஒரு ½ டே ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம். கார் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். நல்ல ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துட்டு நல்ல சூப்பர் லொக்கேஷன். கண்டிப்பாக வாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ ரிட்டர்ன் போகும்போது வியூலாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே பாருங்கள். அப்புறம் இது ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோரில், அதாவது மெயின்லேண்டில் வந்துட்டு நக்கீல் மால் அப்படின்ற ஒரு மால் ஸ்டேஷன், அங்கேருந்தான் வந்துட்டு மோனோ ரயில் இருக்கும். அங்கே ஏறி திருப்பியும் வந்துட்டு பாம் ஐலாண்ட் போயிட்டு அங்கே 2 ஸ்டாப் இருக்குது. பாம் கேட்வே ஒன்று அப்படி இருக்குது, அப்புறம் அக்வென்ச்சரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எங்கே வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 20 திராம்ஸ் வரும், அப் அண்ட் டவுன் ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து. அப்புறம் வந்துட்டு அன்லிமிட்டடும் இருக்குது, 35 திராம்ஸ் பர் டே. அப்புறம் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நிறையா ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருக்குது, பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எத்தனை மில்லியன் திராம்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே வாங்கணும் அப்படின்னா துபாயோட கோல்டன் விசாவும் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாம் ட்ரீ இருக்குல்ல, அதோட பிரான்ச்சஸ் மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு இடமும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட் மாதிரி கடல் வந்துட்டு உள்ளே இருக்கும். இதனால் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு தான். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99 இயர்ஸ் தான் உங்களுக்கு வாங்க முடியும். அதாவது துபாயில் வந்துட்டு லேண்டு தான் வாங்கணுன்னாவே 19 இயர்ஸ் தான் போட்டிருக்கோம்.
லீவ்ஸ் மாதிரி. ஆனால் இந்த ஐலாண்ட் மட்டும் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இதோட ஸ்பெஷல் அதுதான். நான் சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும். பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ், கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இங்கே நிறையா, எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்க வேண்டிய இடம் அது. அப்புறம் இங்கே டிக்கெட்டில் எப்படி புக் பண்ணுறது, அது எந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அந்த வெப்சைட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதிலே போய் உங்களுக்கு என்ன மாதிரி டிக்கெட் வேணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், அந்த அக்வா வெஞ்சர்ஸ் தீம் பார்க்கோட டிக்கெட்டு, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அதில் ப்ரௌஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கூப்பிடாதே உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே